பல லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி வீடோ நிலமோ வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 5 டாக்குமெண்ட்டை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அட்வொகேட் கீர்த்தனான்ற பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி டைட்டில், அந்த லேண்டோட ஓனர் யார், இப்போ செல்லருக்கு என்ன லீகல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டிடும். ப்ராப்பர்ட்டி டைட்டிலில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேண்டு வாங்குறது அப்படின்றது பெரிய ப்ராப்ளம் தான். செகண்ட், ஓனர்ஷிப் ஹிஸ்ட்ரி. இதை நீங்கள் செக் பண்ணாமல் லேண்டோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ வாங்குறீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூ வரும். ஏன்னா இதில் என்ன கிளைம் இருக்குது, என்ன டிஸ்பியூட் இருக்குது, என்ன கிளைம் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத கிளியராக காட்டி கொடுத்துரும். தேர்டு, சேல் டீட். அதாவது செல்லருக்கும் பையருக்கும் நடுப்புற இருக்கிற ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கிளியராக காமிச்சிடும். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றதையும் காட்டிடும். நாலாவது, ஈசி. அந்த வீட்டு மேலே யாராச்சும் லோன் வாங்கியிருந்தாலோ டியூ இருந்தாலோ இல்லை மார்க்கேஜ் பண்ணியிருந்தாலோ அது என்னன்றதை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஃபிஃப்த்து, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட். அந்த லேண்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இது நீங்கள் செக் பண்ணாமல் லேண்டு வாங்கினீங்க அப்படின்னா பெண்டிங் பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் லேண்டு வாங்குறீங்க அப்படின்னா அட்வொகேட் கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்டு வாங்குறதுன்றது பெஸ்ட்டு. இந்த 5 டாக்குமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணாமல் லேண்டு வாங்கினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். லேண்டோ வீடோ வாங்க நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.